ஈசாலா கப் நமது 2.0 லோடிங்கா அப்படின்னு வந்துட்டு எனக்கும் தோணுது. இந்த வாட்டி வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டீமா வந்து தெரியுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் ஃபைனல்ஸா ஆயிருக்காங்க. வெல்கம் டு டாட் பேலன்ஸ். இன்னைக்கு ஆர்சிபி வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல குவாலிஃபயர் வந்துட்டு ஆடினாங்க. அதுல வந்து ஆர்சிபி ஒரு 6 பேரும் வெற்றி வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 92 ரன்ஸ் மார்ஜின்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பத்தி ஃபுல்லா டீட்டெயில் அனலைஸ் பண்றதுக்காக தான் நானும் சுஜித்தும் வந்திருக்கோம். ஸோ வெல்கம் சுஜித், எப்படி இருந்தது மேட்ச் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ண சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்சிபி பேட்டிங் வந்து அப்படியே வந்து வெங்கடேஷ் ஐயரும் வந்து அவுட் ஆயிட்டாப்புல. விராட் கோலியும் ஒரு நல்ல டீசென்ட் பேட்டிங் ஆஃப் செஞ்சுரி பண்ணல, 43 ரன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 12th 14th ஓவர்லயே வந்து ஒரு 140 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா ஐயோ, ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் வந்து பிளே ஆஃப்ஸ்ல இப்படி விளாடுறாங்களே ஆர்சிபி அப்படின்னு இருக்கும்போது, நம்ம தலைவர் பட்டிதர் கேப்டன்னா ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு போனாரு. 33 பாலுக்கு 93 ரன் எடுத்து 254 ரன் டார்கெட் செட் பண்ணி கொடுத்திருக்காரு குஜராத் டைட்டன்ஸுக்கு. பட்டிதர் வந்து வேற லெவல்ல இன்னைக்கு பேட்டிங் போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு. அண்ட் குணால் பாண்டியாவும் ஒரு அதுக்கு பார்ட்னர்ஷிப்ல ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்தாங்க, 43 ரன் எடுத்து கொடுத்து. ஸோ ஆர்சிபி வந்து ஒரு நல்ல பேட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபயருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். நல்ல ஸ்டார்ட். பேட்டிங் வந்துட்டு அதிரடியா இருந்துச்சு. ஜிடியோட பவுலிங் வந்து பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஜிடி என்னதான் வந்துட்டு நல்ல பால் போட்டு விக்கெட் எடுத்தாலும் ஆர்சிபி பேட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு செம மூட்ல இருந்தாங்க இன்னைக்கு. நான் போட்டு பார்க்கதான் போறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி பவுலிங்கை வந்துட்டு ஐ மீன் ஜிடியோட பவுலிங் வந்துட்டு ஆர்சிபி அடிச்சு பண்காணிட்டாங்க. பட் இன்னைக்கு நிறைய பேக் கேச்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஸ்ஃபீல்டிங் நிறைய இருந்துச்சு. நியூ பால் போட்டிருந்தாங்க, வைடு போட்டிருந்தாங்க, இஸ்டடிக் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்திருந்தாங்க, ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க, ஓவர் த்ரோ இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே ஜிடி பக்கம் சரியா போகல. பட் ஆர்சிபியோட பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து எந்த கிரெடிட்டும் எடுக்க முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த கேப்டன் அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 254 ரன் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான டார்கெட் வந்து கொடுத்திருந்தாங்க. அங்க வந்துட்டு நல்லபடியா சேஸ் பண்ணணும். ஒரு 3 ஆப்ஷன் தான் இருக்கு அவங்க கிட்ட, ஜிடி கிட்ட. ஒண்ணு வந்து சாய் சுதர்ஷன், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். இவங்க 3 பேரும் ஃபயர் மட்டும்தான் இந்த டோட்டல் வந்து பாசிபிள் நினைச்சிட்டு இருந்த போதுதான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல பால 4 அடிச்சாரு. பட் பேட்டு கை நழுவி ஒரு ஹிட் விக்கெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விக்கெட் நான் பார்த்ததே இல்லை. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சுஜித், இதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட்? இல்ல இந்த மாதிரி வந்து பாவம், அதாவது அந்த நிலைமையில வந்து சாய் சுதர்ஷன் நின்னு இருந்து யோசிச்சு பார்த்திருக்கணும். ஐயையோ, இப்படி அவுட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அட்லீஸ்ட் கேட்ச் புடிச்சு அவுட் இருந்தா பரவாயில்ல, போல்டு அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல, ரன் அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி அவுட் ஆகும்னு வந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. அது வந்து சாய் சுதர்ஷன் ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி அவுட் ஆகுறதெல்லாம். ஏன்னா அவன் தான் வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டரு. ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட ரன்ஸ் அடிச்சு கொடுத்த பிளேயரு. அவர் இப்படி அவுட் ஆனது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாரும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஆடவே இல்லை. டாப் 3ல எல்லாமே கண்டினியூஸா ஃபெயிலியரு. புவனேஸ்வர் குமார் வந்து சொல்லி சொல்லி சுப்மன் வந்துட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த வாட்டியும் வந்துட்டு 6 அவுட் ஆஃப் 6 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மனுஷன் வந்து நம்பர் 6ல அவர் வந்துட்டு போனா போகட்டும் போடா அப்படின்ற பாட்டுக்கு ஏதோ பிஜிஎம் வாசிச்சுட்டு பேட்டிங் ஆடுற மாதிரி அவ்வளோ ஸ்லோவா ஒரு இன்னிங்ஸ். பட் ஒன்றும் பண்ண முடியாது. யாருமே சப்போர்ட் கொடுக்கலன்னா எல்லா பக்கமும் விக்கெட் போயிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் என்னதான் பண்ண முடியும். ஸோ டோட்டலா வந்துட்டு ஜிடிக்கு இப்பவே இல்லை, ஆர்சிபி வந்துட்டு ஓவரா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பவுலிங் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. ஆர்சிபி பவுலிங் தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல வந்து பேச வேண்டிய ஒரு பொருள். பேட்டிங் கூட பரவாயில்ல, ஓகே. பவுலிங் வந்து இன்னைக்கு எல்லாருமே விக்கெட்டு. எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ராஷிக் சலாம் ஒரு 3 விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார் ஒரு 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் குணால் பாண்டியா ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து டஃபி 3 விக்கெட்டு, எல்லாருமே விக்கெட்டு.
வேற லெவல்ல இன்னைக்கு வந்து பவுலிங் பண்ணாங்க. அந்த பவர் பிளேலயே வந்து 5 விக்கெட் அவுட்டுங்க. 5 பெரிய விக்கெட் அவுட்டு. அதுக்கு அடுத்து அதுவும் வந்து விக்கெட் மலைகள் கேள்விப்பட்டதுண்டா நீங்க? அடுத்தடுத்த ஓவர் அப்படியே விக்கெட் மலைகளா பொழிஞ்சாரு. அவ்ளோ நல்லா பவுலிங் பண்ணாங்க ஆர்சிபி. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங். இது இந்த மேட்ச்லயே வந்து ஆர்சிபி பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல தான் வந்து வேற லெவல்ல பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான கண்டிப்பா. ஒரு ஏன்னா அ ஆர்சிபி வந்து வழக்கமா பேட்டிங்ல நல்லா பண்ணிடுவாங்க. அவங்க பவுலிங் தான் பெரிய ஒரு பற்றாக்குறையா இருந்துச்சு. பட் இந்த சீசன்ல அதையும் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஓவராலா மேட்சோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 3 குடுக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்லி ஒன் சைடட் டாமினேஷன். செகண்ட் ஹாஃப்லாம் பாக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. சுத்தமா ஏன்டா இப்படி பண்றீங்க? டிவாட்டியா நீ அவுட் ஆயிட்டு வீட்டுக்கு போயிடுடா. குவாலிஃபை 2 ஆடிக்கலாம்டான்ற மாரி ஆடிட்டு இருந்தாரு. ஓகே. குவாலிஃபயர்ஸ் 2 வந்துட்டு யாரு வருவாங்கன்னு தெரியல. ஸோ எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்துட்டு அதுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அதோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க வந்து மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த டக் ரிவ்யூஸ் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் கோகுல். டாடா பை பை டேக் கேர்.